गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। இந்த பிராச்சீன பரிசுக்கு நாரத முனிவர் இந்த புரஞ்சனோபாக்கியானம் அப்படின்ற ஒரு உபாக்கியானத்தை சொல்லும் வாயில் அந்த புரஞ்சனன் அந்த ஒரு ஸ்திரீயை கிட்ட அகப்பட்டு அந்த வாழ்க்கையில் அந்த நவத்வாரத்திலேயே ரமிச்சுண்டு அவளோட ஒன்றி போயிட்டானா. தனக்குன்னு ஒன்றும் இல்லாதபடிக்கு அவளோடையே சேர்ந்து சர்வ சுகத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி போன அத்தியாயத்தை முடித்தார். அப்போ ஏற்பட்ட புரஞ்சனன் இப்போ அந்த நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா திவ்யமான ஒரு ரதம், அந்த ரதத்தில் ஏறிக்கிறான். அதுக்கு அழகான 2 சக்கரம், 5 குதிரைகள் பூண்டப்பட்டிருக்கான். அழகான நுகத்தடி கடிவாளம், அந்த குதிரையில் ஒரு சிம்மாசனமாக உட்காந்துக்கிறதுக்கு அப்படி உயர்ந்த சிம்ஹாசனம், தங்க கவச்சம் இப்படி போட்டுண்டு பஞ்சப்பிரஸ்தம் அப்படின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தை நோக்கி அது போகும்போது 5 மார்க்கமாக இருக்கான். அப்படி 5 மார்க்கமாக போகக்கூடிய அந்த நகரத்துக்கு இவன் குதிரையை எடுத்துட்டு இப்படி அதில் உல்லாசமாக சஞ்சாரம் பண்ணுவது போல் எடுத்துன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு கிளம்புறான். அப்படி ஒரு திவ்யமான ரதத்தில் ஏறிண்டு மதம் கொண்டவனாய் அப்படி வழியில் தானே போகிறான், ஒரு காட்டு பாதை வழியாக தான் போயின்னு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தா அங்கங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது. எந்த மிருகத்தெல்லாம் பார்க்குறானோ எல்லா மிருகத்தையும் சம்ஹாரம் பண்ணுறான் கோபத்துடன், ஒரு திமிரு கொண்டவனாய் மதத்தோடு. இங்கே என்ன சொல்கிறதுனா, ஒரு தர்மசாஸ்திரத்தை சொல்கிறது என்னென்னா, அந்த வேட்டையாடுறது அந்த ராஜாவுக்கு தர்மமாக இருந்தாலும் ஸ்ராத்தத்துக்கு எந்த மாம்சமானது தேவைப்படுறதோ அதை வேட்டையாடலாம், விவசாயத்துக்கு எது அடைஞ்ச பண்ணுறதோ அதை வேட்டையாடலாம். இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு இந்த வரமுறை இருக்குது. இதுதான் வேட்டையாடணுன்றது இருக்கான். ராஜாவுக்கு வேட்டையாடுறது சுதர்மமாக இருந்தாலும் என்னடா ஸ்ராத்தத்துக்கு இப்படி மாம்சம்னு சொல்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். கிருதயுகத்தில் ஸ்ராத்தத்தில் மாம்சம் சேர்த்துன்றிருந்தான். இதுதான் யதார்த்தம். இந்த சூரியவம்சத்து ராஜாக்கள் கதையிலெல்லாம் கூட வரும், வசிஷ்டருக்கு மாம்சத்தை இது பண்ணி போட்டா அப்படின்னு. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இது என்னென்னா, இந்த ஸ்ராத்தத்தில் மாம்சமானது சேர்க்கப்பட்டது. இது எப்போ வர்ஜியம் ஆச்சு அப்படின்னா, இந்த இல்வலன் வாத்தாப்பின்னு 2 பேர் இருக்காளணும். அவர்கள் என்ன பண்ணுவான்னா, இந்த மாம்சமாகிற இதை கொண்டு வந்துச்சுன்னா இந்த வாத்தாப்பிய அந்த ஒரு மாம்சமாக இருக்கக்கூடிய ஏதோ அந்த ஸ்ராத்தத்துக்கு தேவைக்கூடிய அந்த மிருகமாக மாற்றி அந்த வாத்தாப்பியை சமைச்சி ஒரு பிராமணரை கூப்பிட்டு ரிஷிகளை கூப்பிட்டு ஸ்ராத்தம்னு சொல்லி ஆகாரம் போட்டு அப்புறம் இந்த இல்வலன் வாத்தாப்பே வெளியில் வா அப்படின்னா அந்த மிருகமாக மாறி அப்படி அந்த வயத்தில் இருக்கும்போது கூட அந்த வாத்தாப்பிக்கு ஒரு சக்தி என்னன்னா, இப்படி இல்வலன் கூப்பிட்டான்னா அந்த ரிஷியோட வயத்தை புலந்துண்டு வருவான். இப்படி அந்த ரிஷியை போய் சாதாரணமாக சம்ஹாரம் பண்ண முடியாத இந்த இல்வலன் வாத்தாப்பின்ற அசத்து இப்படி ஸ்ராத்தத்துக்கு கூப்பிட்டு மாம்சத்தை போட்டு இப்படி ஒவ்வொரு ரிஷியாக சம்ஹாரம் பண்ணிட்டு வரான். இது அகஸ்தியர் தான் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவன் ஜீர்ணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தாப்பையும் இல்லைன்னு சம்ஹாரம் பண்ணுறார். அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அகஸ்தியர் சொல்கிறார், எப்படி இந்த மாம்சத்தினால தானே இத்தனை அனர்த்தமும் நடந்தது, இந்த மாம்சத்தினால தானே ஏமாத்தின, அதனால் இதுக்கப்புறம் இந்த உத்தம மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் பிராமணர்கள் அப்புறம் இந்த ஸ்ராத்தாதி இந்த மாதிரி முக்கியமான சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய காரியங்களில் இந்த மாம்சத்தை சேர்த்துக்கக்கூடாது, வர்ஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த மாம்சத்தை வர்ஜ்யமாக இருந்தது. அதனால் முதல்ல ஸ்ராத்தத்தில் மாம்சத்தை சேர்த்தார்கள். இந்த க்ஷத்திரியர்கள் அவர்கள் என்னென்னா, அவளுக்கு வேட்டையாடுற சுதர்மம். அப்படி அந்த ஸ்ராத்தத்துக்கு எந்த மாம்சம் இருக்கோ எந்த மிருகங்கள் இருக்கோ அதை வேட்டையாடணும், விவசாயத்துக்கு எது இடைஞ்சலாக இருக்கோ அதை வேட்டையாடணும். இதுதானே இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு வரான். அப்படி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு மதம் பிடிச்சவனோட இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றின்னு இருக்கானா இந்த புரஞ்சனன். இப்படி வேட்டையாடும்போது முயல்கள், மான்கள், பன்றிகள், தீனமாக இருக்கக்கூடிய மிருகங்கள் எதையுமே வர்ஜியம் இல்லாமல் எல்லாத்தையும் வேட்டையாடுறான். இப்படி வேட்டையாடி அவனுக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடுது. பசிக்க ஆரம்பித்தோடனே தாகமாக இருக்குது, சரி இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய நகரத்துக்கு திரும்புகிறான். அப்படி நகரத்துக்கு தன்னை நல்லா ஆஸ்வாசப்படுத்திட்டு அந்த ஆகாரம் பண்ணிட்டு ஸ்நானத்தை பண்ணி நல்லா தூங்கி ஏந்துன்னு பார்த்தா அந்த பெண்மணியை பார்க்கணுன்ற ஆசை வந்துடுது. அவளை அங்கே காண உடனே அவளை பார்க்கணுன்ற ஆசை போகிறதுக்கு அவள் கூட காமசுகத்தில் இருக்கணும்னு இந்த மன்மதனுடைய பானத்தில் வேற அவனை போட்டு பீடிக்கிறது. அவளை எங்கன்னு இப்படி தேடிகிட்டே வரான். அப்படியே அங்கங்கே தேடுறான், அவளை காணவே காணும்.
அவள் கூடயே இருப்பாள் சில ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகள்லாம் அங்கே சுற்றின்னு இருக்காளாம். அந்த ஸ்திரீகள் கிட்ட போய், எங்கே இவளை காணுமே, என்னுடைய மனைவியை காணுமே, என் மனைவியை காணுமே, என்னால் அவளை பார்க்காம எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கேட்ட உடனே அந்த ஸ்திரீகள்லாம் சொல்கிறாளாம், அவள் எங்கேயோ இல்லை, இங்கே பாருங்கோ கீழே தான் படுத்துன்னு இருக்கா அப்படின்னு தனியாக தரையில் எதுவுமே கீழே விரிச்சிக்காமல் படுத்துன்னு இருக்காளாம். அப்படி இருக்கிற அவளை பார்த்து அவனுக்கு பகீர்னு தான், இப்படி நீ ஆயிட்டியே, இப்படி உன்னை யாரை வச்சா, உனக்கு என்ன அப்படி மனசில் என்ன தாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா அவள் அப்படி இருந்ததே கிடையாதான் ஜென்மாவில் ஒரு தடவை கூட. எப்பயுமே ஜிலுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி சர்வாலங்கார பூஷித்தியாக அழகியாக தான் இருப்பாள். இப்போ அவளை பார்த்தாலே ஏதோ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுன்னு ஆகாரம் பண்ணாத இப்படி ஒரு ஸ்திரீ இருந்தானா எப்படி வாடி போயிருப்பாளோ அப்படி இருக்காளா. நெத்தியில் பொட்டு இல்லை, எதுவுமே இல்லை, இப்படி தலை விரிச்ச கோலத்தோடு இப்படி கீழே தரையில் படுத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட அவளை தூக்கி மடியில் போட்டுண்டு தசரதன் கையை சமாதானப்படுத்துவது போல் சமாதானப்படுத்தி, உன்னை நான் அப்படி பார்த்ததே இல்லையாம்மா, உனக்கு என்ன கோபம், உனக்கு அப்படி என்ன கோபம்னு சொல்று, இந்த உலகத்தில் இருக்கிறவா யாராவது உனக்கு எதாவது அடைஞ்ச பண்ணினாலா, இந்த பிராமணர்களும் இந்த விஷ்ணு பக்தர்களும் இவரை தவிர வேற யாராக இருந்தாலும் சொல்லு, அவளை தண்டிச்சிடுறேன், அவள் தலையை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துலேயும் தர்மத்தை பேசுனானா அந்த புரஞ்சனன். அப்படி பேசி அவளை மடியில் போட்டுண்டு இந்த புரஞ்சனன் அந்த ஸ்திரீயை கெஞ்சனான், உனக்கு என்ன ஆச்சு உன்னை அப்படி பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு ரூபத்தை நான் அவனை பார்த்ததே இல்லையே, உனக்கு என்ன ஆச்சுன்னு அவள் தாங்க வாங்கட்டே பிடிச்சின்னு கெஞ்சனான். இப்படி இந்த மாதிரி வருத்தத்துடன் ஏதோ ஒரு மனக்லேஷத்துடன் அந்த பெண்மணி இருக்கிறத பார்த்து அவளை சமாதானப்படுத்தணும்னு என்னென்னமோலாம் சொல்லி, நீ சமாதானம் ஆகுமா, போராதுக்கு எனக்கு வேற மன்மதனுடைய பானத்தை போட்டுட்டான், எனக்கு தாங்க முடியல, எனக்கும் நீ திருப்தி பண்ணி வைக்கணும்னு அந்த பெண்ணை பிடிச்சி கெஞ்சறானா, நீ என்னை திருப்தி பண்ணிவேன்னு இப்படி அந்த பெண்ணை பார்த்து கெஞ்சுவது போல் இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. நம்மளுக்கு தோணும், என்னடா இது பார்வஹம்ச சம்ஹிதாயாம்னு இப்படி ஒரு கிரந்தத்தில் இந்த அத்தியாயம் சம்பந்தமே இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். பொதுவாக நம்ம இது எப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, அது பின்னாடி என்னன்றதை நாரதர் அழகாக சொல்கிறார். என்னென்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாகவதத்தில் இருக்குன்னா, இப்போது பிரவாகமாக கங்கை ஆனவள் ஓடி வரா. அந்த கங்கை ஓடி வரும்போது இங்கே இப்போ நம்ம ஹரித்வாருக்கு போனோம்னாலே, காசி போனோம்னாலே, இங்கே ஏதாவது ஓரமாக ஒரு சாக்கடையாக இருந்து சேரும். அது தனியாக இருக்கும்போது தான் அது சாக்கடை. ஆனால் அது கங்கையோடு சேர்ந்துருத்தனா, நம்ம யாராவது அதை சாக்கடைன்னு பார்க்குறோமோ, கங்கையோடு கலக்கிறதுனால அதையும் சேர்ந்து பரம பவித்திரமாக நம்ம ஸ்நானம் பண்ணுறோம். அது யாரும் அந்நியமாக பார்க்கறதில்ல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில உபதேசங்களுக்காக இதை சொல்லி பின்னாடி அதை விரிவிப்பார் நாரதர். எப்படி பாகவதத்துக்குள்ளே இந்த விஷயம் வந்ததுனால இவைகள் எல்லாவும் சேவிக்கக்கூடியவை தான். கங்கையோடு இந்த சாக்கடை சேர்ந்ததுன்னா அது தனியாக இருக்கிறவள்ளையும் சாக்கடை, கங்கையோடு சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி அதுவும் பரம பவித்திரமோ, அதே போல் பாகவதத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் வர்ஜியம் கிடையாது, எல்லாமே சேவிக்கக்கூடியது. அது மாதிரி இந்த மாதிரி நாரதர் இந்த உபதேசத்தை பண்ணி இப்படி இந்த புரஞ்சனானவன் அந்த பெண்மணியை கெஞ்சுறான், இப்படி கெஞ்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். அத ஷட்விம்சோऽध्यायः நாரதோவாச स एकदा महेश्वासः रथं पञ्चाश्वमाशुगं द्विषं द्विचक्रमेकाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम् एकरश्म्येकदमनम् एकनीडं द्विकूबरं पञ्चप्रहरणं सप्त वरूथं पञ्चविक्रमं हैमोपस्करमारुह्य स्वर्णवर्माक्षयेषु धिः एकादश चमूनाथः पञ्चप्रस्थमगाद्वनं चचार मृगयां तत्र दृप्त आत्तेषु कार्मुकः विहाय जायाम् अतदर्हां मृगव्यसनलालसः आसुरीं वृत्तिमाश्रित्य घोरात्मा निरनुग्रहः न्यहनत् निशितैः बाणैः वनेषु वनगोचरान् तीर्थेषु प्रतिदुष्टेषु
राजा मेध्यान् पशून् वने यावदर्थमलं लुब्धः हन्यात् इति नियम्यते य एवं कर्म नियतं विद्वान् कुर्वीत मानवः कर्मणा तेन राजेन्द्र ज्ञानेन न स लिप्यते अन्यथा कर्म कुर्वाणः मानारूढो निबध्यते गुणप्रवाहपतितः नष्टप्राज्ञः व्रजत्यधः तत्र निर्भिन्नगात्राणां चित्रवाजैः शिलीमुखैः विप्लवः अभूत् दुःखितानां दुस्सहः करुणात्मनां शशान्वराहान् महिषान् गवयान् रुरुशल्यकान् मेध्यान् अन्यांश्च विविधान् विनिघ्नन् श्रममध्यगात् ततः क्षुत्रुट् परिश्रान्तः निवृत्तः गृहमेयिवान् कृतस्नान उचिताहारः संविवेश गतक्लमः आत्मानम् अर्हयाञ्चक्रे धूपालेपस्रगादिभिः साध्वलङ्कृत सर्वाङ्गः महिष्याम् आदधे मनः तृप्तः हृष्टः सुदृप्तश्च कन्दर्पाकृष्टमानसः नव्यचष्टवरारोहां गृहिणीं गृहमेधिनीम् अन्तःपुरस्त्रियो अपृच्छत् विमना इव वेदिषत् अपि वः कुशलं रामाः सेश्वरीणां यथा पुरा न तथैतर्हि रोचन्ते गृहेषु गृहसम्पदः यदि न स्यात् गृहे माता पत्नी वा पतिदेवता व्यङ्गे रथैव प्राज्ञः को नामासीत दीनवत् क्व वर्तते साललना मज्जन्तं व्यसनार्णवे यामाम् उद्धरते प्रज्ञां दीपयन्ती पदे पदे रामावूचुः नरनाथ न जानीमः त्वत्प्रिया यद्व्यवस्यति भूतले निरवस्तारे शयानां पश्य शत्रुहन् नारदोवाच पुरञ्जनः स्वमहिषीं निरीक्ष्य अवधूतां भुवि तत्सङ्ग उन्मथितज्ञानः वैक्लव्यं परमं ययौ सान्त्वयन् श्लक्ष्णया वाचा हृदयेन विदूयता प्रेयस्याः स्नेहसम्रम्भ लिङ्गमात्मनि नाभ्यगात् अनुनिन्येथ शनकैः वीरः अनुनयकोविदः पस्पर्श पादयुगलं
आहचोत्सङ्गलालितां पुरञ्जनोवाच नूनं तु अकृतपुण्यास्ते भृत्यायेषु ईश्वराशुभे कृतागस्वात्मसात् कृत्वा शिक्षादण्डं न युञ्जते परमः अनुग्रहो दण्डः भृत्येषु प्रभुणार्पितः बालो न वेद तत्तन्वी बन्धुकृत्यम् अमर्षणः सात्वं मुखं सुदति शुभ्रु अनुरागभार व्रीडा विलम्ब विलसत् हसितावलोकम् नीलालकालिभिः उपस्कृतम् उन्नसं नः स्वानां प्रदर्शय मनस्विनि वल्गुवाक्यम् तस्मिन् दधे ददमहं तव वीरपत्नि योऽन्यत्र भूसुरकुलात् कृतकिल्बिषस्तं पश्येन वीतभयम् उन्मुदितं त्रिलोक्याम् अन्यत्र वै मुररिपोः इतरत्र दासात् वक्त्रं न तेऽपि तिलकं मलिनं विहर्षं सम्भ्रम्भभीमम् अविमृष्टम् अपेतरागं पश्येस्तनावपि शुचोपहतौ सुजातौ बिम्बाधरं विगतकुङ्कुम पङ्करागं तन्मे प्रसीद सुहृतः कृतकिल्बिषस्य स्वैरं गतस्य मृगयां व्यसनातुरस्य कादेवरं वशगतं कुसुमास्त्रवेग विस्रस्तपौंस्नमुशती न भजेत कृत्ये। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे पुरञ्जन उपाख्याने षड्विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।